ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ப்ரிப்பரேஷன் சூப்பராக போகுதுல்ல இல்லையா? எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பேச போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இது ஹிந்து எப்படி படிக்கணுங்கிறது கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஹிந்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கா என்ன அப்படின்னா அப்படிலாம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸில் ஹிந்து ஒரு பார்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது அதை விட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாத்த பற்றியும் தான் பேச போகிறேன். ரொம்ப குயிக்காக சில ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை தவிர இஃப் யூ ஹேவ் எனி அதர் திங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் அதர் ஆஸ்பிரன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் தட் நோட் ஐ எம் ஆக்சுவலி ஸ்டார்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ சோர்ஸ்னு ஆகும்போது வி ஆர் ஸ்டார்டிங் வித் நியூஸ் பேப்பர்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ நியூஸ் பேப்பரில் எல்லாருமே ஹிந்து தான் படிக்கிறோம் ஜென்ரலி. பட் நிறைய பேருக்கு ஹிந்து படிக்க முடியாது. ஒன்று எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க பயமாக இருக்கலாம். ஹிந்து என் லெவலுக்கு இல்லைப்பா எனக்கு ஹிந்து பேப்பர் பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு எந்த ஒரு காரணமானாலும் இருக்கலாம். ஸோ ஹிந்துவை தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா எஸ், யூ ஹேவ் குவைட் ஃபியூ ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஹிந்து இங்கிலீஷ் பிடிக்கலன்னா தி தமிழ் அப்படின்னு தமிழ் ஒரு ஹிந்து பேப்பர் வருதுல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பேப்பர் தமிழில் வேணும் அப்படின்னா தினமணி இஸ் பெட்டர். இல்லைப்பா எனக்கு இங்கிலீஷ்லேயே பட் வேறு பேப்பர் அப்படின்னா ஈவன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸு. இல்லை எனக்கு ஐடியாவே இல்லை ஏதோ ஒரு பேப்பர் அப்படிங்கும் போது கோ வித் ஹிந்து இட் செல்ஃப். இது வந்து டு ஸ்டார்ட் வித். அண்ட் அதர் தேன் தட் நியூஸ் பேப்பர் நான் கம்பல்சரியாக படிக்கணுமா, எனக்கு நியூஸ் பேப்பரில் படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்தது அப்படின்னா ஸோ நியூஸ் பேப்பர் இல்லாமல் வேறு சோர்ஸஸ் எதெல்லாம் உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ ஆல் இண்டியா ரேடியோவில் பெருசாக அது சொல்ல மாட்டாங்க. நியூஸ் எல்லாத்தையும் ப்ரீஃபாக சொல்லுவாங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டைமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸ் கேட்குறீங்கன்னா இப்போ மார்னிங் 8 o'clock நியூஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டெய்லி மார்னிங் 8 o'clock நியூஸை நீங்கள் கேட்கணும். ஸோ தட் நீங்கள் நியூஸை அட்லீஸ்ட் மிஸ் ஆகுது பண்ண மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு காலையில் 8, நாளைக்கு வந்துட்டு நைட் 9 o'clock, நாளான்னைக்கு காலையில் 8 இந்த மாதிரி மாற்றி கேட்டோம் அப்படின்னா நிறைய நியூஸ் நமக்கு மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நியூஸோட ப்ரீஃப் தான் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ மூலியமாக கிடைக்கும். ஓகே, ஸோ டீட்டெயில்டு நியூஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்காது, பட் ப்ரீஃப் ஆஃப் த நியூஸ் டெஃபினெட்லி கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹியரிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் சும்மா போட்டு விட்டு சாப்பிடும்போது கூட கேட்டுடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோன்லேயே வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஆல் இண்டியா ரேடியோ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த நியூஸை டைப் பண்ணியும் அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்கும் போதே வாசிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செம ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிட்டென்ஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லைக் நான் அதை ட்ரை பண்ணுறேன், எனக்கு அது வந்து சூட் ஆகுது. ஸோ நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் அட் ஆல் யூ ஃபீல் ஸோ. ஓகே, அண்ட் அது இல்லை அப்படின்னா ராஜ்யசபா டெலிவிஷன்லேயும் நீங்கள் நியூஸஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த நியூஸ்லாம் நடக்குதுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிக்கும். யூஸ்வலி ஆகஸ்ட் டிவியில் வந்துட்டு ½ an hour நியூஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் என்னோட டெஸ்கிரிப்ஷன் பார்த்துருந்தாலே தெரிஞ்சுக்கும். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு கீழே நான் ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். யூஸ் 1.5x or 2x while watching videos அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் அ ப்ராக்டிஸ் which I actually adopted because நம்ம இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம அந்த ஸ்பீடை ஏற்றி பார்க்கறது நமக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ண முடியாது. பட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஆப்வியஸ்லி அடாப்ட் பண்ணியிருக்கும். ஸோ நான் யூஸ்வலி ராஜ்யசபா டெலிவிஷன் நியூஸ்லாம் பார்க்குறேங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் அதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட் 9 o'clock இங்கிலீஷ் புல்லட்டின் இருக்கும், இல்லை ஏர்லி மார்னிங் 9 o'clock 9 or 10 o'clock ஒரு இங்கிலீஷ் புல்லட்டின் இருக்கும். ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நியூஸை பார்க்கும் போதே நான் வந்து கேப்ஷன்ஸையும் ஆன் பண்ணிடுவேன். ஸோ கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வாசிச்சுட்டே இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நான் 1.5x ஸ்பீடில் வச்சதுனால அது ஒரு 25 minutes நியூஸாக இருந்ததுன்னா நான் ஒரு 15 நிமிஷத்துலேயே முடிச்சுக்குவேன். அந்த நியூஸை வாசித்து முடிச்சுக்குவேன். ஸோ இது வந்து எனக்கு லைக் விஷுவலாகவும் கனெக்ட் ஆகும். ப்ளஸ் நியூஸை ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் ஒன் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட்டு பிஐபி ஆப்வியஸ்லி அ கிரேட் சோர்ஸ். ஸோ பிஐபிங்கிறது தெரியாதவங்களுக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வர நியூஸை தான் ஹிந்துவிலேருந்து எல்லாருமே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அஃபீஷியல் நியூஸ் எல்லாமே பிஐபி மூலியமாக தான் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஹிந்து படிக்கிறீங்க அப்படின்னா பிஐபியில் நிறைய அதிலே போட்டிருப்பாங்க சோர்ஸ் பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிஐபிக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிஐபி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த நியூஸ் என்னெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வாசிக்கிறதும் தட்ஸ் அ நைஸ் ப்ராக்டிஸ். இதில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பட் உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ யூ ஃபாலோ தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். சரிப்பா நீங்கள் சொல்கிறது ஓகே, இதில் நான் எதை வாசிக்க
படிக்கணும் அப்படின்னா இப்போது உங்களுக்கு ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் நியூஸ் டெஃபினெட்லி தெரியணும், நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு. ஆனால் நீங்கள் ஏன் நியூஸை தெரிஞ்சுக்குவீங்க? சும்மா உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதுங்கிறதுக்காகவா? கண்டிப்பாக இல்லை. எக்ஸாம் ஓரியன்டாக தான் தெரிஞ்சுக்க போவீங்க. எக்ஸாம் நீங்கள் எப்படிலாம் எழுத போகிறீங்க? ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க, மெயின்ஸ் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ மெயின்ஸ் அப்படிங்கும் போது என்ன இருக்கும்? மெயின்ஸில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்கறேன்னா அந்த டாப்பிக்கில் நான் எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். COVID-19 இம்பேக்ட் ஆன் எக்கனாமி அப்படின்னு நான் கேட்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு COVID-19 பற்றி மேபி 1 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கனாமி அது எப்படி எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுது, இல்லை பாசிட்டிவ் சைடு இருந்துச்சா, நெகட்டிவ் சைடு இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இப்போ இதெல்லாம் எங்கே கவர் ஆகும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் செஷன் இருக்கும், ஒப்பீனியன் செஷன் இருக்கும், அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸை பற்றி போட்டிருப்பாங்க. டிவிலையும் டிஸ்கஷன்ஸ் போகும், பட் எல்லா டிவி டிஸ்கஷன்லாம் தயவு செஞ்சு பார்த்துக்காதீங்க. ராஜ்யசபா டிவியில் வந்துட்டு பிக் பிக்சர் அப்படின்னு ஒரு ஷோ இருக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன் ஆகல்ஸ் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்துட்டு ஸ்பாட்லைட்னு ஒரு ஷோ இருக்கும். ஸோ அதோடைய டிஸ்கஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செம்ம இன்சைட் கிடைக்கும். லைக் நிறைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்க பேசுவாங்க. அண்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் மேபி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஆன்சர் ரைட்டிங் என்ஹான்ஸ் ஆகும். சும்மா நம்ம என்ன இது காலேஜ் எக்ஸாமாக எழுதின பாயிண்ட்டு திரும்ப எழுதிட்டு பேஜ் ஃபில் பண்ண மார்க் கொடுக்க ஆப்வியஸ்லி இல்லைல்ல. ஸோ நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகுறீங்களோ அவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தால் தான் அந்த பெனில் வரும். உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எழுதும் போது டைம்லாம் பத்தாது. அண்ட் ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாராலையும் எழுத முடியும். ஓகே, ஸோ இதான் புக்குப்பா, இதை படிங்க, ஐஏஎஸ் கிளியர் பண்ணிக்குவீங்கன்னா எல்லாரும் கிளியர் பண்ணிக்குவாங்க. ஸோ எந்த இடத்துல அந்த டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொட்டேஷன்ஸ் கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் ஒரு டாபிக் அப்படிங்கும் போதே இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஏதோ ஒரு டிஸ்கஷனில் ரேண்டமாக ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்து எழுதும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு மார்க்ஸ் நீங்களே அப்படி தானே மார்க் போடுவீங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிப்பாங்க. அண்ட் கமிங் டு ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஜென்ரலி என்ன தெரியணும், எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி தெரியணும். இதில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த பர்சன் அவங்க கட்சி சார்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், அந்த அவங்களோட பொசிஷன் சார்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த பொசிஷன் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தானே தவிர கட்சி சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் கற்றுப்பீங்க. பட் ஜென்ரலி இதுக்காக தான் நம்ம போகும். ஸோ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஜென்ரல் நியூஸ் பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது அது எந்த நாட்டில் நடக்குது, அந்த நாட்டுடைய கேபிட்டல் என்ன, எல்லாமே அந்த நியூஸ்லேயே கவர் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலாக. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு எப்போ இந்த ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வரும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் படிக்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன இருக்குன்னா, ரீசென்ட்லி மீட்டிங் வாஸ் ஹெல்ட் இன் பிட்வீன் த G7 nations at this country. ஸோ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தட் கண்ட்ரி அப்படின்னே கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலி அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கேபிட்டல் ஆஃப் அ கண்ட்ரிங்கிறது நமக்கு தெரிஞ்சு ஜியாகிரஃபி கொஸ்டின் நம்ம நினச்சிப்போம். ஆனால் அது ஏன் அந்த கொஷின் அங்கே வந்திருக்குன்னா அது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு G7 மாநாடு வந்து அந்த நாட்டில் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்திருக்கும். யூபிஎஸ்சி ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க, இப்போ நம்மளும் பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரீசன். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறோம். அண்ட் இதே கிளாரிட்டிக்காக தான் நம்ம இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ நிறைய கதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன படிக்கணுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகேப்பா, நீ சொல்கிறதுலாம் ஓகே, ஆனால் நான் இதை எப்படி படிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிக் ஆன் டு த சிலபஸ். என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் ஜிஎஸ்க்கு நிறைய சிலபஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதை எழுதி எங்கேயாவது ஒட்டி கூட வச்சுக்கோங்க, அவள்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அதை வாசிக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள நியூஸ் எல்லாத்தையும் தான் நீங்கள் படிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ நான் அப்போ மொத்த நியூஸ் பேப்பரையும் படிக்கணும்னு தோணும். ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டேட் நியூஸில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம், லோக்கல் நியூஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம், சினிமா நியூஸ் பெருசாக தேவைப்படாது, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பெருசாக தேவைப்படாது. இந்த மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு நெக்லெக்ட் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நியூஸில் நீங்கள் ரொம்ப சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் தான் கற்றுப்பீங்க. பட் ஜென்ரலி சிலபஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். அப்போ சிங்கிள் நியூஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாருமே இந்த தப்பை பண்ணோம். நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் சம்திங் போலியோ பற்றின ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. எனக்கு அந்த ஆர்டிக்கல் செம்மையாக பிடிச்சிருந்தது. நான் நல்லா படித்து எனக்கு பயங்கர கிளாரிட்டி வந்துருச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, ஓகே இன்னும் நான் கற்றுக்கணும்னு தேடி விக்கிபீடியா அங்கே இங்கே இருக்கிற எல்லா சோர்ஸ்லையும் தேடி நான் கற்றுக்கிட்டேன். நான் உண்மையிலே நிறைய கற்றுக்கிட்டேன் இல்லைன்னு சொல்ல.
ஆனால் அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது ஒன் ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணி போலியோங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். இப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா ஒரு வருஷத்துக்கே நான் 300 டாபிக் தான் கற்றுக்கவே முடியும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு நியூஸ் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அது தூண்டும். ஆனாலும் யூ ஹேவ் டு லிமிட் ஆன் சம் பாயிண்ட். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டேக் ஷார்ட்டாக நோட்ஸ் தட் டு இஃப் வாண்டட். ஏன் இஃப் வாண்டட் சொல்கிறேங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸோ எப்போயுமே உங்கள் நோட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். பேப்பரில் இருக்குங்கிறதுனால எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டைம் பத்தாது. ஸோ எடுத்தோடனே யாருக்குமே பெஸ்ட்டு நோட் மேக்கிங்ஸ் என்னன்னு தெரியாது. பட் மேக் ஷுர் யூ டேக் லிட்டில் நோட்ஸ். ஏன்னா இந்த நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கே நீங்கள் 10 பேஜ் நோட் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பேஜ் எடுத்துருப்பீங்க? 3650 பேஜ் எடுப்பீங்க. ஸோ அத்தனை பேஜை நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்குள்ளே ரிவைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ ஹாவ் தட் இன் மைண்ட் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ். ஸோ ஈவன் நீங்கள் 1 பேஜ் பர் டே எடுத்தாலே 365 பேஜ் வந்துடும். ஸோ அதுக்காக நான் எடுக்கவே கூடாதுன்னா அப்படி சொல்ல, பட் ஹாவ் திஸ் இன் மைண்ட் அண்ட் கெட் த கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்டுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1 பேஜ் அப்படின்னு ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஏன் அப்படின்னா நியூஸ் வந்துட்டு இட் கீப்ஸ் ஆன் ஆடிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸ் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மந்த்து இப்போ G7 மாநாடு நடக்க போகுது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் G7 மாநாடு நடக்க போகுது அப்படிம்பாங்க. அப்புறம் அதுக்கு முந்தின நாள் நாளைக்கு நடக்க போதும்பாங்க, அன்னைக்கு டுடே நடக்க போதும்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் நேற்றுக்கு நடந்ததில்லை அப்படிம்பாங்க. இது எல்லாம் ஒரே நியூஸ் தான். ஸோ நியூஸ் பேப்பர்க்கான நியூஸ் ஃபில் ஆகிட்டே இருக்கும். டெய்லி ஏதாவது ஒவ்வொரு புது கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போது அந்த டாபிக் இப்போ G7 மாநாடு இந்த 2020 நடக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டை கீழே வரக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் அதுக்கிட்டே தான் எழுதி வச்சுக்கணும். அண்ட் அது முடித்தோன்னா அதில் சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதோடு எழுதிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கே முடிஞ்சிருச்சு. இப்போது 10 நாள் நியூஸு உங்களுக்கு மொத்தமே ஒரு நியூஸ் தான், அதை 10 நாளாக கவர் பண்ணி வைப்பாங்க. எல்லாமே அப்படி தான். இப்போ COVID-19 எடுத்திங்கன்னா COVID-19 மொத்த நியூஸையும் நீங்கள் ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்குள்ளே கன்சாலிடேட் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் நம்ம 3 மாதமாக இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். பட் அல்டிமேட்லி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறத 3 பேஜில் உங்களால் கண்டெயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ நியூஸ் கீப் ரிப்பீட்டிங். அந்த ரெப்படேஷனுக்குள்ளே யூ ஹவ் டு ஃபைண்ட் யோர் கனெக்டிவிட்டி பிட்வீன் த நியூஸ் அண்ட் டோன்ட் மிஸ் எனி டே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய டைம் வந்துட்டு லீவ் விட்டுரும் நியூஸ் படிக்கிறதுக்கு. அப்படி விட்டோன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய நியூஸ்க்கு கனெக்டிவிட்டி கண்டுபிடிக்க தெரியாது. அண்ட் நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். அதுவே நம்ம அடுத்த நியூஸை படிக்க விட்டுறாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த நாளுமே மிஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. 1 or 2 days கண்டிப்பாக மிஸ் ஆகும். அப்போனா த ஃபாலோவிங் டே அதை முடிச்சுக்கோங்க. பெண்டிங் போட்டுறாதீங்க. பெண்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது பிரேக் அப்படிங்கிறது 1 or 2 days ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் 1 or 2 daysக்குள்ளே அந்த பிரேக்கை காம்பன்சேட் பண்ணிவிடுங்க. இது வந்து செம இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிப்பா இவ்வளவும் சொல்கிறேன், ஆனால் எனக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் சில வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்ஸு. அண்ட் அந்த வெப்சைட்ஸில் வந்து ஒன்று இன்சைட்ஸு, IAS பாபா, சிவில் ஸ்டைலி, GK டுடே, இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இவ்வளோ வெப்சைட்டையும் தயவு செஞ்சு போய் படிக்காதீங்க. டைம் எடுத்துக்கோங்க, இந்த வெப்சைட்ஸை தேடிட்டு உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆகுதோ அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. நான் ஏன் இந்த வெப்சைட்ஸில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போங்க அப்படின்னா ஸோ தட் நான் நியூஸை மிஸ் பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணிப்பேன். நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் போது நியூஸ் நமக்கு மிஸ் ஆகிடும். ஸோ இவங்க அதை பற்றி இருக்கிற இன்றைக்கி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸோ அதெல்லாம் எடுத்து கன்சாலிடேட் பண்ணி போடுவாங்க. அப்போ நீங்கள் அதை எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிக்கும். நம்ம இன்னும் அந்த நியூஸ் படிக்கல, இந்த நியூஸ் படிக்கலேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களே வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், மெயின்ஸில் எப்படி கொஷின் கேட்கலாம், இது மெயின்ஸில் இருந்து டாபிக் கீழே வருது அப்படின்லாம் இன்சைட்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு புது ஆஸ்பிரண்ட்டுக்கு அது உங்களுக்கு புஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக போகலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் ஏன் நோட்ஸே எடுத்துக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் உங்கள் நோட்ஸே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் யூ கோ ஃபார் திஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தேர் ஆர் சம் யூடியூப் சோர்சஸ் டு ஹெல்ப் யூ. ஸோ எதெல்லாம் இன்றைக்கி டேட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ், நீங்கள் படிக்க வேண்டிய நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப் சோர்சஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ ஸ்டடி ஐக்யூ, பைஜூஸ், அன்அகாடமி இதெல்லாம் டெய்லி டிஸ்கஷன் போடுவாங்க. தமிழ் அப்படியோக சேனலே இல்லையா அப்படின்னா உங்களுக்காகவே இருக்குது விர்ச்சுவல் வைத்தின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படிங்கிறத கன்சால்டேட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டு கொடுப்பாங்க. அந்த இப்போது அவங்க வந்து 10-15 நியூஸாக ஒரு நாளைக்கு டிக்கெட்ஸே காட்டுவாங்க. மேபி 1 or 2 minute வீடியோ. அந்த வீடியோவை எடுத்துகிட்டு நியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிக் அடிச்சு
அதெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு கூட நீங்கள் மற்ற நியூஸ் எல்லாம் படிக்கலாம். ஸோ ஹீ டஸ் இட் வித் ஹிந்து பேப்பர். ஸோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தட் would be ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ரொம்ப முக்கியம், ஃபைனலைஸ் த சோர்சஸ். நான் சொன்ன எல்லாத்தையும் போய் பண்ணாதீங்க. நான் சொன்னதெல்லாம் சஜஷன்ஸ் தான். இது தவிர 1008 வழிகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலைஸ் த டைமிங் அந்த சோர்சஸ். லைக் நான் இந்த இதை படிப்பேன், இந்நேரத்துக்கு படிப்பேன். நான் எப்படி ஆல் இண்டியா ரேடியோக்கு சொன்னேன், நீங்கள் 9 மணி நியூஸ்னால் டெய்லி 9 மணி நியூஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டெய்லி பிளானை வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பிளானுக்கு டைமுக்கு ஸ்டிக் ஆன் ஆகுங்க. ஸ்டிக் ஆன் ஆனால் தான் இதை ரெப்படேட்டிவாக பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் அல்டிமேட்லி ரீடிங் ப்ளஸ் ரிவைசிங் அதுதான் உங்களுக்கு ரெட்டென்ஷன் பவரை கொடுக்கும். நியூஸ் எல்லாமே ஹைலி வாலட்டைல் தான், கண்டிப்பாக நான் இல்லைன்னே சொல்லலை. ஸோ நேற்றுக்கு நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்க, இன்றைக்கி படிக்கிறீங்க, நாளைக்கு படிக்கிறீங்க, திடீர்னு நான் வந்துட்டு எப்போ மே மாதம் 2ஆம் தேதி நியூஸ் என்ன சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ ரிவிஷன் இஸ் த கீ. கீப் ஆன் ரிவைசிங். நோட்ஸ் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மெட் வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த நியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ரிவிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். Only then you will have all these things in your mind, and consistency is the key. So keep on being consistent. Only then இந்த ஜேர்னி உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நிறைய ஹெல்பிங் சோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஒன்லி பாயிண்ட் இஸ் யார் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்க ஈஸியாக இந்த ஜேர்னியை கடந்துருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதவங்களுக்கு இந்த ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. Keep that in mind and keep on proceeding. All the very best. If you have any doubts, please do say me in the comments below. And if you want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.